வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது திருக்க மீன். இந்த திருக்க மீனில் வந்து எப்படி சொறா புட்டு செய்யலான்றது பார்ப்போம். இது சென்னையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தது. அம்மா வந்து சொன்னாங்க சொறா புட்டில் செய்கிற மாதிரி இந்த திருக்கையிலையும் செய்யலான்ட்டு. இதுக்கு தேவையான பொருட்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நானும் இந்த திருக்க புட்டு செய்து பார்த்தேன். ரொம்ப சுவையாக அது பால் கொடுக்குற தாய்மார்க்கெலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல இந்த மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோடு வந்து அவிச்சு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அவிச்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்திங்கன்னா அதோடைய கலர்லாம் மாறி இருக்கும். அதுவே போதுமான அளவு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து டவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அதுக்கப்புறமா வந்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும். அந்த நேரத்தில் வந்து நம்ம சொறா புட்டை வந்து நல்லா ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த திருக்க மீன் வந்து உரித்து வச்சோம்னா நீட்டாக இருக்கும். ஆனால் சொறா புட்டு வந்து பொடியாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வந்துச்சு. அப்போ வந்து நம்ம பச்சை மிளகா பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெந்து வரணும் பூண்டு. அப்போ தான் சாப்பிடும் போது மென்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு திரும்ப நல்லா அந்த வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கும் போதே நமக்கே தெரியும், நல்லா வதங்கும் போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம உதித்த திருக்க வந்து நம்ம இந்த கலவையில் நம்ம போட்டு நல்லா வேக வைக்கணும். அதாவது ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்தாலே போதும். நல்லா சாஃப்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி நல்லா இறக்கி வச்சுடுங்க. இந்த திருக்க சொறா புட்டு வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லை சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல இந்த திருக்க சொறா புட்டு நான் செய்யும் போது எப்படி இருக்கும், நல்லா இருக்குமான்னு யோசித்தேன். ஆனால் சொறா புட்டு எப்படி இருக்கோ அதே அளவு டேஸ்ட்டும் அந்த நாக்கில் வச்சோன்னே அந்த மென்மையான பகுதி கரைஞ்சி போயிட்டு. இது வந்து பால் கொடுக்குற தாய்மார்களும் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஏன்னா பூண்டெல்லாம் நம்ம சேர்த்துருக்கனால உடலுக்கும் நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். இந்த திருக்க மீனை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த மாதிரி புட்டு வச்சு சாப்பிட்ருக்கீங்க, இல்லை வேறு மாதிரி சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த ஆரோக்கியமான உணவோடு அடுத்த முறையும் உங்களை வந்து சந்திக்கிறேன்.